தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மாலை திருப்பலியை ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி நிறைந்த பலியாக ஒப்பு கொடுப்போம். அண்ணா நகர் மரிய ஜோசப் மேரி குடும்ப கருத்துக்களுக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக கபின் அபினேஷ் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், இன்று தன்னுடைய 10வது பிறந்த நாளை கொண்டாடுகிற கபினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழி நடத்த வேண்டும் என்றும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த கே காந்திரீகன் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராஜகோபால பேரி மரிய பவுல் அன்னமரியாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஸ்னேகா மேரி, சுந்தர்ராஜ், பெனிட், கிருப மேரி அனைவரது உடலுள்ள சுகத்திற்காகவும், கிருப மேரிக்கு ஆண்டவருடைய அருளால் கத்தோலிக்க சபையில் திருமணம் நடைபெற வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் தேவசகாயம், மரியதாஸ், கிருபா இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பியவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது வேண்டுதலால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் பவுல் தெசலோனிக்கா எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-3 முடிய 14 மற்றும் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி அவரோடு நாம் ஒன்று கூடுகையில் பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்கினர்களோ அருள்வாக்கினர்களோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகழுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவற்றிலும் ஏமாற்ற விடக்கூடாதீர்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையவும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமகன்களை பற்றி கொண்டு அவற்றின் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நம்மீது அன்பு கூர்ந்து நம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கியும் அளித்த நம் தந்தையாம் கடவுள் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்வார், செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கூடும்
சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 23வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருளாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2வது திருமுகம் 2வது அதிகாரத்தில் உள்ள வாசகம் ஒரு நடைமுறை உண்மையை சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும். ஒருவருக்கு உடம்புக்கு முடியவில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனார். உடனே டாக்டர் இந்த ஸ்கேன் எடுத்து விட்டு வாருங்கள் என்றார். இவரும் எடுத்து விட்டு போனார். பார்த்த உடனே போச்சு, என்ன கூத்து, உங்களுக்கு அவ்வளோதான் சார், ஏன் சார் இப்படி கவனக்குறைவாக இருக்கிறீங்க? ஐயோ, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? எவ்வளவு நாள் என்ன இதெல்லாம் கவனிக்க முடியுமா? நம்ம சரி பண்ண முடியுமா? ஐயோ, உனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, போ, அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த ஆள் நமக்கு என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்னு பயந்து போய் போன ஆள் டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே பாதி உயிர் போயிடுது. மீதி உயிர் வந்த ஆள்க இந்த ஆஸ்பத்திரிலையா சேர்ந்த, இந்த ஆஸ்பத்திரியில் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு உடனே அவர் ஏறக்குறைய மரண ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு கவுன்சிலிங்கோ ஜோமோ பண்ண சொல்லி நம்ம என்ன சொன்னாலும், ஃபாதர் என் கதை முடிஞ்சிரும் போலுக்கு ஃபாதர், அவஸ்தை கொடுத்துட்டு போயிருங்க ஃபாதர், தாங்காது போலுக்கு ஃபாதர், இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் அவ்வளோதான் போலுக்கு ஃபாதர். பிரியமானவர்களே, இன்னொரு நபர் அதே போல் மருத்துவமனைக்கு போகிறார், ஸ்கேன் பார்க்கிறார். ஒரு டாக்டரிடம் போய் கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஐயோ கவலைப்படாதையா, ஒன்றும் இல்லையா, எவனுக்கு தான் நோய் இல்லை சொல்லு, இல்லை எவனுக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லு, அடை நோய்னா வரத்தான் செய்யும் போத்தான் செய்யும், இப்போ என்னவா, இதுக்கு மருந்து இருக்குது பார்க்கலாம், கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட, அப்படியா இது ஒன்றும் பெரிய நோய் இல்லையோ, பெரிய சிக்கல் இல்லையோ, அப்படிலாம் வேறு ஒன்றும் பெரிய நோய் பெரிய சிக்கல்லாம் இல்லையா, ஐயோ இதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்போ ஆஸ்பத்திரியில் நான் அட்மிட் தான் ஆகணுமா டாக்டர்? அப்படிலாம் அட்மிட் ஆக வேண்டாம், படு 2 குளுக்கோஸை ஏற்றுறேன், தம்பா இருக்கா, எந்திரிச்சு நடந்துட்டலாம், வீட்டுக்கு போ, 2 நாள் கழிச்சு வா பார்த்துக்கலாம் போ அப்படின்னு அந்த ஆள் 2 நாள் வீட்டுக்கு போயிடுவான். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு காரியம்தான், ஒரே செயல்தான், ஆனால் ஒருவர் அதை எப்படி ப்ரொஜெக்ட் செய்கிறார், எப்படி முன்னிலைப்படுத்துகிறார். இல்லை நாளைக்கு பரீட்சையா, ஐயோ நான் படிக்கவே இல்லைடா, பரீட்சைனாலே எனக்கு அலர்ஜி, அதுவும் அந்த மிஸ்ஸை நினச்சிப்பார், அந்த சாரை நினச்சிப்பார், பரீட்சை முடிஞ்சு நம்மளை என்ன பாடுபடுத்திடுவாங்கன்னு உடனே படித்தவனுக்கு படித்ததும் மறந்துடும். இல்லை பரீட்சை தானே, அரையாண்டு தேர்வு தானே, முழாண்டு தேர்வு இருக்கலாம், படித்ததை எழுதுவோம்டா, அது எப்படி தெரியாத கொஸ்டின் இருக்கும், ஏறக்குறைய எல்லாம் படித்தது தானே, கவலைப்படாமல் எழுதுவோம்டா அப்படின்னா நல்லா எழுதிட்டு வந்துடுவான். இது அன்றாட அனுபவம், படித்தவனுக்கோ மருத்துவத்திற்கோ மட்டும் சொல்லல, வாழ்க்கையும் யோசித்து பாருங்கள். இந்த 2வது வாசகத்தில் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின திருமுகத்தில் இதுதான் சிக்கல். ஆண்டவரின் நாள் வருகிறது, கடவுள் வரப்போகிறார், இது ஒரு வரி செய்தி. பிரியமானவர்களே, உடனே அங்கிருந்த ஏனைய இந்த பரிசேய சதுசேயர்கள் கடவுளின் நாள் ஐயோ அக்னியாய் வரும், ஆவேசமாய் வரும், எல்லோரையும் கொன்றுவிடும், சொதோம் கொமோராவை பாருங்கள், அவ்வளவுதான், மனிதனின் கதை அதோ கதி, இது நெகட்டிவ் எனர்ஜியை பாஸ் செய்கிறது.
பயத்தை உண்டு பண்ணுதல். இதைத்தான் பரிசேய சதுசேயர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பவுலடிகளார் சொல்லுகிறார், அது அப்படி அல்ல. கடவுள் நம்பிக்கையின் கடவுள், வாழ்வின் கடவுள். வாழ்வின் கடவுள் எப்படி அழிவை தருவார்? வாழ்வின் கடவுள் எப்படி அழிவை முன்னிறுத்துவார்? முடிந்தால் வசனத்தை மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், திகிலுற வேண்டாம். யாராவது உங்களை இப்படி சொல்லி ஏமாற்றினால் நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். அறியாமையினால் தான் ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் வரும், அல்லது ஆசையினால் சில மனிதர்கள் ஏமாந்து போவார்கள். சில மனிதர்கள் இமோஷனல் இம்பேலன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். கோபம், வெறி, பொறாமை, இதனாலும் ஏமாந்து போவார்கள். ஆனால் பெரும்பாலான ஏமாற்று என்பது அறியாமையினால் நடப்பது தான். அப்போ ஆண்டவரினால், கடவுள்னா என்னன்னு உனக்கு தெரியலனா, எவனாவது வந்து ஐயோ அப்படின்னா நீ அழுது விடுவாய், புலம்பி விடுவாய், கலங்கி விடுவாய், திகைத்து விடுவாய். அதற்கு அடுத்து 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை இதோ 2 பேரை சொல்லுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த தந்தையாம் கடவுளும், 2 பேர், இயேசு கிறிஸ்து, தந்தை கடவுள் இருவரும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. அப்ப யாரெல்லாம் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளிக்கிறார்களோ அவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள், கடவுள் அனுப்பிய தூதர்கள். யாரெல்லாம் உங்கள் வயிற்றில் புளியை கரைப்பது போல் பேசுகிறார்களோ அவர்கள் சாத்தானின் ஏஜெண்ட். அவ்வளவுதான். உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதை சொல்லவும் செய்யவும், உங்களை நல்வழிப்படுத்தி நல்லதில் வளர்க்கிறவர்கள் கடவுளின் ஏஜெண்ட். உங்களை தீமையை நோக்கி தீயதில் உங்கள் கவனத்தை செலுத்துகிறவர்கள் சாத்தானின் ஏஜெண்ட். இவ்வளோதான். ரொம்ப இந்த வசனம் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே நீங்கள் மனப்பாடமாக வைக்க வேண்டியது. பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 2வது திருமுகம் 2வது அதிகாரத்தில் 14 முதல் 17 வரை தயவுசெய்து வீட்டில் போய் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. தந்தை கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்கு உள்ளங்களுக்கு ஊக்கமளிப்பார்கள், நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்கள். உங்களை ஸ்ட்ராங்காக இருக்க செய்வாங்களே தவிர உங்களை அப்படியே பதற விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்முடைய கடவுள் என்றும் அப்படிப்பட்டதைத்தான் இயேசு செய்கிறார். பிரியமானவர்களே, 2 பேர் கோயிலுக்கு போகிறான், ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், நான் செத்தன் கடவுளே, என் வாழ்க்கையே முடிஞ்சுதுன்னு. ஆனால் அவன் வீட்டுக்கு போகும்போது கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாய் போனான். ஒரு ஊதாரி பிள்ளை சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் செலவழிச்சிட்டான். அவனுக்கே மனசு உறுத்திச்சு. அப்பாட்ட போய் நான் சொல்லுவேன், எப்பா நான் உன் பிள்ளையாலாம் வாழ்ந்துக்கிட மாட்டேன், ஒரு வேலையாளாக ஒரு ஓரமாக வையேம்னு. அவனே தவங்கி தவங்கி திணறி திணறி உள்ளுக்குள்ளே கொமஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே தந்தை விடுவாரோ இல்லையோன்னு பயந்து போய் வந்தான். ஆனால் அந்த தந்தை ஓடி போய் அவனை அரவணைத்து கட்டி பிடித்து அவனை குளிப்பாட்டி புது ஆடை அணிவித்து காலுக்கு செருப்பு கைக்கு மோதிரமெல்லாம் அணிவித்து, என் மகனே, செத்துப்போன என் மகனே, நீ உயிரோடு வந்து விட்டாய் என்று அவன் சாக கிடந்தவன், வாழ வழி இல்லாமல் இதோ பன்றி தின்கின்ற உணவை உண்ண இருந்தவனுக்கு கொளுத்த கண்டை அடித்து, நல்லா சாப்பிட்றா பிள்ளை, நல்லா ஆரோக்கியமா இருடா, நீ திரும்பி வந்ததே பெருசுடா, நீ ஏன் பிள்ளடா, நீ கவலைப்படாதடா, அழாதடா. இயேசுனுடைய எல்லா எடுத்துக்காட்டுகளையும் போனீங்கன்னா இந்த ஊக்கமளித்தல். ஒரு ஆடு காணாமல் போச்சு, கழுத போது செத்து தொலைட்டோம் அப்படின்னு விடமாட்டான். 99 ஆட்டையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி 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 ஓடி வருவான். இதோ சக்கையு, அவனே ஒளிஞ்சுக்கலாம்னு மரத்து மேலே ஏறினா, இறங்கி வாடாடே, யாருடா என்னடா பண்ணல, நீ மனம் திருந்திய பிள்ளை, நீ வா வா என்று அவனோடு வீட்டிற்கு போய் உணவு அருந்தினார். அவனோ எந்திரிச்சு சொன்னான், என் சொத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துருதேன் கடவுளே, நான் கடவுளின் பிள்ளையா வாழ்ந்தா போதும். பார்த்தீங்களா, இவனும் அபிரகாமின் மகனே, இவனையாடா ஒதுக்கி வச்சிங்க, இவனடைய ஆகாது. நீங்க அவன் உள்ளத்துக்குள் என்ன இருக்குன்னு பாருடா. வெளியில் இருப்பது கரடும் முரடும் தான், வெளியில் இருப்பது தற்காதுகாப்பு கவசம். இதை எல்லாரும் செய்வாங்க. வெளியில் ஒரு முகமுடி அணிவார்கள் கோபக்காரன் போல, வெளியிலே ஒரு முகமுடி அணிவார்கள் கரடு முரடு போல எல்லாரும். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லோருக்கும் இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, அந்த இதயத்தில் அன்பு உண்டு. இந்த கரடு முரடான வேஷம் கலைத்து விட்டால் எல்லோரும் புனிதர்கள். இந்த தற்பாதுகாப்பு, இந்த கவசத்தை கலைந்து விட்டால் எல்லோரும் புனிதர்கள். அதைத்தான் இயேசு நற்செய்தியில் சொல்கிறார், வெளியில் இருப்பதல்ல உள்ளிருப்பதே தீர்மானிக்கிறது. எல்லோருக்குள்ளும் அந்த இனிமை, அந்த இரக்கம், அந்த கருணையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு அப்பா சொன்ன டயலாக், ஏமையா எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கிறீங்க, அதுவும் திருவிழா சமயம்லாம் வந்தால் சல்லு சல்லுன்னு விழுறீங்களே, என்னையா அவன் வரமுனா? அவன் சொல்கிறான்,
ஃபாதர் நமக்கு என்ன ஆசையா ஃபாதர், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம மனைவி சந்தோஷமாக இருக்கணும், அதனால் எல்லாத்துட்டையும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் ஃபாதர். என் வருமானம் பத்தாது ஃபாதர். நம்ம நல்லா சிரித்து பேசியிருந்தவொடனே எப்பா வீக்கெண்டு வாயா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்குது, திருவிழா சமயம் சல்லு புல்லுன்னு விழுந்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸோட முடியும், கொஞ்சம் பாசமாக பேசினா 2 ட்ரெஸ்ஸு கேட்கும். நமக்கு அவ்வளோதான் ஃபாதர் முடியும். அதனால் நான் வீட்டில் கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாவது இருக்குமே அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கிறேன் ஃபாதர். முகமுடி மனிதர்கள் ஏராளம். உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். உள்ளுக்குள் இறைவன் கொடுத்த விதை இல்லாத மனிதனே கிடையாது. அதை வளர்த்தெடுத்தால் புனிதத்தில் மலர்வோம். ரொம்ப அருமையான வாசனங்கள் 2 ஆழமாய் தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவாம், இந்த தெய்வீக திருக்கொடையை உமது திருப்பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் தூய் அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்தீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தோணிச்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். தேடல் நீ
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியில் தன்னுடைய 10வது பிறந்தநாளை கொண்டாடிய கபீன் அவருக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் காலை 11 மணி முதல் 2 மணி வரை நமக்கு திருத்தலத்திலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. நாம் அறிந்த ஒன்றுதான். ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நமக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதிலே டெலிவரன்ஸ் ப்ரேயர் என்று ஒரு சிறப்பு ஜெபம் நமக்கு மதியம் ஏறெடுக்கப்பட்டது. அது யூடியூப்பில் இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இயன்றவர்கள் இந்த ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகிற அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர், முழுமையான கட்டுகள் உடைக்கப்படுகிற அந்த ஜெபத்திலே முழுமையாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இத்தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் ஆற்றலால் எங்கள் வாழ்வு உமது தெய்வீகத்தில் நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.